கணபதிக்கும் அதன் பிறகு சோழச மகாலட்சுமி சிறப்பு பூஜை நடைபெற்று பின்பு பூஜிக்கப்பட்ட பிரசாதமும் வழங்கப்பட இருக்கின்றது. நவகிரகங்களில் ஒன்றான கேதுவின் அதிபதி விநாயகர் பெருமாள் ஆகின்றார். கேதுவிற்கு மிக உகந்த 7ஆம் எண்ணாகும். நாம் இப்பொழுது விநாயகர் பெருமானுக்கு 16 வகையான சோழச மந்திரங்களை கூறி பூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும். இங்கு ரத்தினாமங்கலம் லட்சுமி ஆலயத்தில் 16 மந்திரங்களுக்காகவும் விதிகளுக்காகவும் சோழச கணபதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஓம் விக்னாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் விநாயகாய நமக. சோழச மகாலட்சுமி சிறப்பு பூஜை நடைபெற இருக்கின்றது. சோழச மகாலட்சுமி சிறப்பு பூஜை என்பது நாம் எப்படி ஒருவரை 16 செல்வம் பெற்று பேர் வாழும் வாழ்க என்று வாழ்த்துவோமோ, இங்கு 16 வகையான செல்வங்களுக்காகவும் இங்கு 16 வகையான மகாலட்சுமிகளும் இங்கு மண்டபத்தில் சுற்றி வீட்டிருக்கின்றனர். அதே போன்று 16 வகையான கணபதிகளும் ஈசான மூலையில் வீட்டிருக்கின்றன. இங்கு 16 வகையான மகாலட்சுமிக்கு தற்பொழுது பிறந்து போகும் ஆங்கில புதுவருடத்தை முன்னிட்டு சோழச மகாலட்சுமி சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது. பூஜையின் தொடக்கத்தில் மகாலட்சுமி தாயின் மூலவரிடமிருந்து தாமரை மலர் சார்ந்திருக்கிறது. இது பூஜை செய்யும் பக்தர்களுக்கும் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கும் நல்ல சந்தமாக கருதப்படுகின்றது. या देवी सर्वभूतेषु धान्यलक्ष्मी रूपेण संस्थिता நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. பிறக்க போகும் ஆங்கில புதுவருடத்தை முன்னிட்டு தற்பொழுது இங்கு லட்சுமி பேரசனையில் தினசரி சிறப்பு யாகங்களும் பூஜைகளும் உலக மக்களின் நலன் கருதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் உலகம் முழுவதும் லட்சுமி பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும், எல்லா நலமும் வளமும் கொண்ட ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய வேண்டும் என குபேர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே குபேர முற்றிடன் அந்த மந்திரங்களை தொடர்ந்து 33 முறை கூறலாம். லட்சுமி குபேராய நமக. சம்பத்சரோ பாபாயதனம் ஆயதனமான் பவதி யத் சம்பத்சரஸ்யாயதனம் வேத ஆயதனமான் பவதி ஆபோ வை சம்பத்சரஸ்யாயதனம் ஆயதனமான் பவதி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கி திங்கட்கிழமை மற்றும் சந்திரபலம் கொண்ட இன்றைய நாளில் சந்திர சகோதரியான மகாலட்சுமி தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவரு இல்லங்களும் மேலும் பிறக்க போகும் ஆங்கில புதுவருடமாம் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற ஆங்கில புதுவருட நாளில் தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவரு இல்லங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், ஹரிகாச மணினருள் என்றும் கிட்டட்டும் கிட்டட்டும்.